Hi friends, என் பேர் அபி. Welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு highly requested வீடியோ தான் பார்க்க போறோம். வீட்லயே பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவை நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் யூஸ் பண்ணுங்க. வீடே கமகமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிரியாணி டேஸ்டாவும் இருக்கும். இந்த மசாலா செய்யறதுக்கு வெறும் 3 பொருள் தான் தேவைப்படும். நிறைய பொருட்கள் கூட தேவைப்படாது. வீட்ல இருக்கக்கூடிய 3 பொருள் வச்சு பண்ண போறோம். பெர்ஃபெக்ட்டான ட்ரெடிஷ்னலான மசாலா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம். நீங்கள் கடையில் வாங்கும்போதே 50 கிராம்னு கேட்டு வாங்குங்க. கூடவே 30 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 25 கிராம் அளவுக்கு லவங்கம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அளவு மட்டும் நீங்கள் பக்காவாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அளவுகள் கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. நீங்கள் பேக்கெட்டில் வாங்கும்போதே அந்த கிராம் கணக்கில் கரெக்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் மிஷின் வச்சு அளக்கணும்னு கூட அவசியம் இருக்காது. என்கிட்ட மிஷின்லாம் இல்லை. நான் கடையில் வாங்கும்போதே 10 கிராமாக வாங்கிட்டு இது போல் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ மறுபடிக்கும் ரேஷியோ சொல்கிறேன். 50 கிராம் அளவு பட்டை, 25 கிராம் அளவு லவங்கம், 30 கிராம் அளவுக்கு ஏலக்காய். இது மூணுத்தையும் நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் சரி, அப்படி உங்களுக்கு வெயில் கிடைக்கலனா நீங்கள் இது போல் கடாயில் சேர்த்துட்டு கடாயை லேசாக மட்டும் சூடுபடுத்திட்டு அந்த சூட்டுலேயே இந்த 3 பொருட்களையும் லேசாக இது போல் கலந்து விடுங்க. பாருங்கள், நான் ஸ்டவ் டாப்பில் கூட வைக்கல. கடாயை மட்டும் சூடுபடுத்திட்டு ஸ்டவ்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். நல்லா அந்த கடாய் மட்டும் சூடாகணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் சூடாயிடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்லாம் சூடாயிடக்கூடாது. லேசாக அந்த சூடான கடாயில் போட்டு லேசாக இது போல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வெயில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சு ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸான ஃபைன் பவுடரை அரைச்செடுக்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நம்ம சேர்க்கக்கூடிய பிரியாணியில் இறங்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்ஸி ஜார் சூடாயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதனால் பார்த்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா இதை பரத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா காயணும், அதாவது நல்லா ஆறணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கோம்ல, ஸோ இது சூடாக இருக்கும். இது நல்லா ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. இது 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யக்கூடிய எந்த பிரியாணியில் வேணாலும் சேர்க்கலாம். நான் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ், பிரியாணி ரைஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எல்லாத்துலேயும் இந்த பிரியாணி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த பிரியாணி பவுடரை நான் அதில் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மணக்கிற பிரியாணி மசாலா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடே கமகமன்னு மணக்கும். அந்தளவுக்கு வாசனையான பவுடர். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு கண்ணாடி ஜார் இல்லைனா பிளாஸ்டிக் ஜாரில் ஸ்டோர் பண்ண பாருங்கள். நான் எப்போதுமே கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்போ அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இல்லட்டா அதுலேருந்து வேர்த்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அது சீக்கிரமாக கெட்டுரும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரியாணி மசாலா தயாராகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னோடய ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.